ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து க்ளீனிங் தான். ரொம்ப க்ளீனிங் கிடையாது. வீட்டில் வந்து சீக்கிரமாக வந்து குக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பினா பாட்டிலுக்கு மேலே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதாச்சும் வந்து கிச்சனில் மெயின் நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் கிச்சனை வந்து நம்ம பெட்ரூம், ஹால், பேசேஜ் என்ன நம்ம ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குறோமோ இல்லையோ, கிச்சனை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கணும். ஏன்னா, பூச்சி தொல்லை இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு ஒரு பொருளையும் வந்து பூச்சி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். அந்த பக்கம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து இந்த பக்கமும் கொஞ்சமாக சோப் ஆயில் போட்டு துடைச்சிட்டு, அந்த கிச்சன் நம்ம எப்போவுமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு ஒரு மாதக்கணக்கு, இதுக்குன்னு டீப் க்ளீனிங் அப்படியெல்லாம் கிடையாது. கிச்சனில் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டா, இப்போது ஒரு 8:30க்கு வேலை முடியணும்னு நம்ம நினச்சிருப்போம். 8:00 வேலை முடிஞ்சிட்டுருக்கும். ஒரு 1/2 ஹவர் நம்ம இப்படி இருந்தாலும் போய் ஃபோன் எடுத்து கையில் பார்க்க தான் போகிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கிச்சனை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டா, கீழே வந்து ஃபுல்லாக வரிசையாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து மேலே கிச்சன் அண்ட் பாட்டிலுங்க வச்சுருக்கனால அதோட மேலே இதுவும் அப்படித்தான். அப்பப்போ க்ளீன் பண்ணுறத விட மாதத்துல ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ இல்லை 10 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ நம்ம இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வந்து காக்ரோச் வந்து எவ்வளோ மெடிசன் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள், அது வர்றது வந்துன்னு தான் இருக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது நம்ம வீட்டை, அது ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக விம் லிக்விட் போட்டு தேய்ச்சின்னுக்கிறேன், ஆனாலும் அது போல. அதனால் வந்து கொஞ்சமாக ஸ்டீல் நார் போட்டு தேய்ச்ச உடனே க்ளீனாக பளபளன்னு ஆயிடுச்சு. க்ளீனாக துடைச்சாச்சு. இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் டப்பாங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேணுன்ற டப்பாங்களை மட்டும் வச்சுருக்கிறேன். அது வந்து ஹோல்ஸ் வந்து ஆணி போட்ட ஹோல்ஸு, அது எந்த கரையும் கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கேபினெட் கிச்சனில் தான் இது, வேறு எங்கேயுமே கிடையாது. கீழேருந்து மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மேலே இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறது நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற தொட்டு நம்ம ஏனாதானமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஃபோனை பார்த்துக்கின்னு எப்போவுமே வீட்டில் சீரியல்ஸை பார்த்துக்கின்னு நம்ம அப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நம்ம வீட்டை நம்ம அக்கறமாக சொல்லுவாங்கள்ல, அக்கறையாக நம்ம பார்த்துக்கினா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக குடியிருக்குவான்னு சொல்லிட்டு. மகாலட்சுமி குடியிருக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வீடை வந்து சுத்தமாக இருந்தால் எந்த மாதிரி மகாலட்சுமி இருந்தாலும் வெளியே போக மாட்டா. அது மட்டும் உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். வருவாங்கன்றதை விட போக மாட்டாங்கன்றது ஒரு ஒரு எண்ணம் தான் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்பப்போ ஒரு இடம் வந்து நிறைய வீடியோஸு என்னால் எடுத்து போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, அவ்வளோ வேலை நான் வீட்டில் செய்கிறேன். பட் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த வீடியோஸ் தான் உங்கள்கிட்ட நான் வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன். அதே மாதிரி இந்த இடத்தையும் க்ளீனாக துடைச்சாச்சு. இருக்கிற பொருளை தூக்கி திரும்பவும் அதே இடத்துல வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம துடைக்கிறதுல ஒன்றாவா ஆக போகிறது கிடையாது. கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சோம்னா இந்த வேலையை வந்து நம்ம 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரம் எங்கள் பையன் வந்துட்டார், மம்மி காலேஜுக்கு போனால் கொஞ்சம் ஐரன் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு, சரி அந்த வேலை முடிஞ்சு ஏன்னா குக்கிங்கெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணோம். நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஐரன் போட்டு அவருக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவரும் காலேஜுக்கு வந்து கிளம்பணும். காலேஜுக்கு போகிறது பற்றி ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எங்கள் பையன் 1 ஹவர் கிட்ட ட்ராவல் பண்ணே காலேஜுக்கு போகிறான். சில பசங்களாம் 2 ஹவர்ஸ், 1 ஹவர்ஸ், 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட காலேஜுக்கு போகிறாங்க. பசங்களுக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு வந்து ஏன்னா மார்னிங் ஏஞ்சிக்கிற தொட்டு அவங்களால வந்து கரெக்டான ஃபுட்டு வந்து வயிற்றுக்கு எடுத்துக்க முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பால் கூட குடிக்கிறதில்லைங்க எங்கள் பையன். வெறும் வயிற்றுலேயே ஓடி போயிடுறான். ரொம்ப வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த டிகிரிக்கு போனதுலேருந்து தொட்டு தான் கொஞ்சமாக ஃபுட்டு வந்து வயிற்றுக்கு கரெக்டாகவே எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பால் குடிக்கிறது கிடையாது, காத்தால ஒரு ப்ரெட்டு ஜாம் சாப்பிட்றது கிடையாது. ஒரே டிஃபன், அந்த டிஃபன் கூட ஒரு 4 முட்டை அப்படி இருந்தால் கொஞ்சம் தயிர் சாப்பாடு அப்படி தான் அவர் லைக் பண்ணி கேட்குறாரு. இப்போ வளர்கிற பசங்களுக்கு எந்த ஃபுட்டு கொடுக்குறதுனே கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான். இந்த புளியோதரை, லெமன் ரைஸ், இந்த காலேஜுக்கு போகிற பசங்க வந்து இப்போலாம் இதெல்லாம் லைக் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அங்கே கேன்டீன் போட்டுருக்கிற தொட்டு அங்கே லைட்டாக வாங்கி சாப்பிட்ன்னு உடம்புங்களை வந்து கெடுத்துக்கிறாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது வீட்டில் தான். இந்த டிஃபன் கட்டுற பழக்கம்லாம் வேண்டவே வேண்டான்னு பட்னியாகவே நிறையா வாட்டி எங்கள் பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாரு, காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறாரு. பொண்ணு வந்து காத்தால ஏச்ச உடனே பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8:30 போல்.
இவர் ஒரு வாட்டி 8:30க்கு போவார், ஒரு வாட்டி 12:00 போவார், ஒரு வாட்டி 9:00 போவார். சில கிளாஸஸ் வந்து போர் அடிச்சு அதை கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு போகிறது. ஆனால் 7:30கெல்லாம் வீட்டை விட்டால் தான் அவர் 9:00 காலேஜில் இருக்க முடியும். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் அவர் கிளம்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடு க்ளீனிங் தான். பெட் கவர் மாற்றிடலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பெட் கவர் மேலே ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 பெட் கவர் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இந்த பெட்டு வந்து எனக்கு வந்து கீழே போடுறதுக்கு புது பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெட்டு கவர் போட்டு அதை தைச்சி டைட்டாக சுற்றி வச்சுருக்கிறேன். அது கீழே போடுவார் எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே. நான் கீழே போய் படுத்துக்குவேன். மேலே வந்து நாங்கள் படுக்கிறதே கிடையாது. அவர் பாய் மேலே படுத்துக்குவார். எனக்கு முடியலங்க பெட்டு வந்து இது மேலே படுக்கிறதுட்டு ஓவர் ஹீட்டு. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த பெட்டு வந்து செட் ஆகிறதில்ல. ஆனாலும் பசங்க வந்து விளையாடுவாங்கோ. அதனால் வந்து இது பெட் மேலே எப்போவும் ஒரு பெட் கவர் போட்டு எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக இதே மாதிரி வந்து இந்த பெட்டு கவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டு கவர் நிறைய என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்குவீங்க. இந்த 2 பெட் கவர் தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து அதை நான் மாற்றி மாற்றி போடுறேன். ஏன்னா பெட்டு வந்து விலகாமல் இருக்கும். அது நீங்கள் என்ன தான் டைட்டாக போட்டு நம்ம விட்டுட்டோம்னா அந்த பெட்டு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். கையோட கை வந்து சோஃபா கவருங்களும் எடுத்து போட்டு டஸ்ட் அடிச்சுட்டு சோஃபா கவரும் வேறு மாற்றிடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் க்ளீனிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் என்னுடைய வீட்டில் நான் என்ன வேலை செய்கிறேனோ அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். எந்த வீடியோஸ் வந்து அவ்வளோ ரீச் ஆனது கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் வந்து நம்ம வேலை நிறைய பேர் விலாக்ஸ் நான் பார்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் உழைப்பு ரொம்பவே போடுறாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். வீட்டில் எடுக்கிறது, கழுவுறது, பிடிக்கிறது எல்லாமே வித்தின் குக்கிங் முதலாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு போடுறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. அங்கே எடுத்து போட்டிருந்தேன் இல்லைங்களா சோஃபா கவர், பெட் கவர் அதெல்லாமே கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு கொஞ்சம் சர்ப்பு போட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டு கசக்கின்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து சோஃபா கவரை வந்து க்ளீனாகவே மாற்றிட்டேன். மேலே வந்து கவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. இது கீழே மட்டும் தான் கவர். அது மேலே இருக்கிற கவரெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து கீழே மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் வந்து க்ளீனாகவே துடைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. டெய்லி இந்த இடத்த வந்து நான் பெருக்கிறேன், டஸ்ட் அடிக்கிறேன், டெய்லி துடைக்கிறேன். ஆனாலும் எப்படியாவது வந்து டஸ்ட்டு வந்துடுது. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. பெருக்கும் போதுவே டெய்லி வந்து டஸ்ட் அடிச்சுக்கிறது நம்ம வீட்டில் ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் டஸ்ட் அடிக்கிறேன், மாதத்தில் ஒரு நாள் டஸ்ட் அடிக்கிறேன்னு மட்டும் விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்தால் மொல்லமாக செய்யுங்க. மெயின் குக்கிங் முடிஞ்சிருச்சுன்னா வீடு க்ளீனிங் வந்து மொல்லமாக செய்யுங்க. வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து ஒரு பாதாம், முந்திரி, பிஸ்தா டப்பா ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துன்னு வந்தார். தூக்கி போட மனசே வரல. சரி அதை வந்து அப்படியே வந்து டிசைனாக வச்சுக்கலாம், அது மேலே வைக்கிறதுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் பிரிண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அங்கே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க இல்லைங்களா, ஒரு ரொம்ப அழகாக அந்த டப்பாவில் எல்லாமே வைக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ் அதெல்லாம் நகிங்க எல்லாமே வளையல். எனக்கு அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. நான் வழியிலலாம் கூட இதுக்கு தேவைன்ற சமயத்தில் தான் போயிட்டு கடையில் வாங்கி நான் போடுவேன் வசி. இதுக்கே செட்டாக எந்த வழியில வச்சுக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப ரேரு ரெடி ஆகுறது, எந்த பொருளோ வாங்குறது போடுறதெல்லாம் ரேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டாக ஜிம்கிங் வச்சுருக்கிறது, இந்த செட்டாக வழியிலுங்க வச்சுக்கிறது அந்த பழக்கம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னுடைய லைஃப்பில் நான் அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். இந்த சொல்லுவாங்களே டப்பா டப்பா கிளிப்புங்கோ, டப்பா டப்பா கம்பல், அம்மா கிளிப்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்குவாங்க இல்லையா, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறத வச்சுக்கின்னு இவ்வளோ பெரிய வீடு கட்டுனதே பெரிய கனவு தான். இது நான் நினச்சேன். ஏன்னா என் பிள்ளைங்கள வந்து நான் பெற்று நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடக்கூடாது. நாளைக்கு அவங்களுக்கு கஷ்டம்னும் போது, அம்மானும் போது அவங்களுக்குன்னு ஒரு கூடாரத்தை, அவங்களுக்குன்னு ஒரு வீடை வந்து வச்சுட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஆசை வேறிட்ட பிறகு கனவு எனக்கு வேறு எந்த கனவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா படிக்கணும், அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும். கஷ்டம்னும் போதும் கரண்ட் பில் கட்டினாலும் பரவாயில்ல, லைட் பில் கட்டலைனாலும் கூட பரவாயில்ல, அவங்களது வீடு, அவங்க அம்மா வீடு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கூட அவங்களால வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க முடியும். அந்த கனவு நிறைவேறின பிறகு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப 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 2 ஆசை என்னன்னா, நல்லபடியா என் புள்ளைங்களுக்கு சமைச்சு போடணும். அவங்கள நல்லபடியா சாப்பிட வைக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் என் கணவன், என் பிள்ளைக வந்து நோய் நொடி இல்லாம இருக்கணும். இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே. கடவுள்கிட்ட ஒரு 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 நாளும் நான் கேட்குறது அது மட்டும் தான். என் புள்ளைங்க வந்து நோய் நொடி இல்லாம இருக்கணும். என் கணவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். எல்லா சொந்த பந்தங்கள பார்த்தாச்சு, எல்லாரும் எடுத்தாச்சு, எல்லாருக்கும் செஞ்சாச்சு. எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடு வந்து கட்டிக்கின்னு செட்டில் ஆயிட்டு, இப்போ யார் வீட்டு வாசல்ல நான் போறது கிடையாது. என்னோட அன்றாட வேலையில எல்லா வேலையும் முடிச்சாலும், எனக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஒதுக்குறது எதுக்காகன்னு சொன்னா, என் பசங்களுக்காக தான். அவங்களுக்கு நான் யோசிக்குவேன். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? நாளைக்கு என்ன ஃபுட்டு குடுக்கணும்? என்ன புத்தி சொல்லணும்? அவங்க என்ன தப்பு பண்றாங்கோ? அவங்களுக்கு என்ன ஃபுட்டு தரணும்? இதுவே தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தா கூட, ஐயோ! பசங்களுக்கு இது செஞ்சு வச்சிடலாமே, வந்தோனே பசியா வருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். நெறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காகவே அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட் நெனச்சா கூட என்ன அவங்களுக்கோசரம் மேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு மூஞ்சிக்கு ஒரு பேக் போடலாம். ஒரு ஸ்டைல் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள பத்தி யோசிச்சு, யோசிச்சு என்னோட லைஃபே 20 இயர்ஸ் கிட்ட போயிடுச்சு. அந்த புக்கு வந்துட்டு கவர்மெண்ட் லீவ் எப்போ போயிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கோசரம் ஈஸியாகவே பக்கத்துலேயே வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நிறையா வீடியோஸில் வந்து எது எது கொடுக்கணுமோ அது அது கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி நான் வச்சுடுவேன். டேட் பார்க்கணும். ஏன்னா இல்லைங்கன்னா டக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறத தொட்டு லீவுங்க எப்போன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் எங்கேயாச்சும் போகணும் வரணும், இல்லை எனக்கு எங்கேயாச்சும் போகணும் வரணும். அதனால் வந்து எப்போவுமே டேட் பார்க்குவோம். 2 டேஸ் 3 டேஸ் லீவ் இருந்துச்சுன்னா பசங்க ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க, இடையில ஏதாச்சும் சொல்லுவாங்கோ. அதனால் வந்து அந்த புக்கு வந்து எப்போவுமே இந்த இடத்துல டிவி கேபினில் பக்கத்தில் இருக்கும். இது எல்லாமே தொடச்சிட்டு இது அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சாச்சு. என்னோடய வீடு வந்து நீட்டாக இருக்கணும்னு நான் எப்போவுமே நினைக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபுல் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் நான் அங்கே போவேன். டக்குன்னு பையனுக்கு ஐரன் போடணுன்றதுக்காக சரி அங்கே இருக்கிற வேலை முடிச்சுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து கிச்சனில் வந்து ஸ்டவ் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு கிச்சன் வந்து தொடச்சி உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏன்னா இது மெயின் வந்து நம்மளோட கிச்சன் சுத்தமாக இருந்தாவே எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். அதனால் வந்து கிச்சனில் வந்து செய்யும்போதவே நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு இந்த வேலை முடிச்சிடலாம். நம்மளால முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலை இருந்தாலும் நம்மளால முடியும். கண்டிப்பாக வேலை செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம்னா எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடலாம். பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. என்னுடைய வீட்டுக்காரையும் வேலைக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஹால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பெட்ஷீட்டு கம்பளி எல்லாமே எடுத்துன்னு போய்ட்டு வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. டிவி கேமரா ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம்னா இதுவும் ஒரு பக்கம் ஆயிடுது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சமையலும் வந்து சாம்பார் சாப்பாடு முடிச்சாச்சு. வெறும் காய் பொரியல் மட்டும் செய்யணும். அது மைண்டில் வந்து பிளான் பண்ணின்னே இருக்கிறேன். என்ன செய்யலாம் கடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான்வெஜ்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வெஜிடேரியனா எது செய்கிறது, இந்த குழம்புக்கு எது காம்பினேஷன் ஆகும், இந்த குழம்புக்கு எது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும், பசங்க சாப்பிடுவாங்களான்னு பார்த்து பார்த்து செய்கிறத தொட்டு எது செய்யுதுன்னு நானும் சிக்கன் சொல்கிறீங்களா டக்குன்னு அந்த சாம்பாருக்கு வந்து சின்னதாக ஒரு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணியும் செய்யலாம். ஈஸியாக ஆகிடும். இந்த ஷிங்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஷிங்க்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அதுலேருந்து இது வரையிலும் அப்படியே மெயின்டைன் பண்ண வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டார்டிங் எப்படி ஒரு புது ட்ரெஸ் வாங்குகிறோம் அதே மாதிரி டெய்லியும் ஒரு நாள் கூட ஷிங்க்கு வந்து சோப் போட்டு கழுவாமல் அப்படியே விட்டதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஷிங்க்கில் வந்து சாமான்த்தை ரொப்பி கூட வைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம போய் உட்கார்ற சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நம்மள யார் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க போகிறது? வீட்டில் வேலை செஞ்சாலும் நம்மள யாரும் கேட்க, இந்த மாமியார் நாத்தனார் அப்படி இருக்கிறவங்க வேணாலும் கேட்கலாம். பட் எங்களெல்லாம் வந்து யாருமே கேட்குற மாதிரி இல்லை.
ஏன்னா நான் யார் வீடியோஸ்லேயும் போகிறதில்ல, யார்கிட்டயும் நான் போய்ட்டு எதுவுமே பேசுகிறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டுருக்குறேன் ரெடியாக. வெறும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வந்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து சாதமும் ரெடியாக வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு தொடிக்கும் போதவே காமிச்சிடுறேன். ஏன்னா அப்புறமா காமிக்கிறது என்ன சொல்கிறது, எப்படிதான் திரும்ப நான் சமைக்கத்தான் போகிறேன். நீங்களும் அந்த வீடியோஸ் திரும்ப கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் நான் வீடியோஸ் எடுத்து எடுத்து போட்டுனே இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கிச்சனில் வந்துட்டு இந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டவ் இந்த பார்ட்ஸுங்களை எடுத்து எடுத்து போடுறதே பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி எடுக்கணும், டெய்லி வாஷ் பண்ணணும், கரெக்டாக அந்த இடத்துல அது போடணும் இல்லைங்களா. இதில் ஒன்றே ஒன்று பிடிக்காது, இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் வந்துட்டு ஒரு தடவை அப்படியே தொடச்சி விட்டுருவாங்க. நான் டெய்லி கழுவுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை. அதனால் வந்து எனக்கு கிச்சனில் ஸ்டவ் பிடிக்கும். கிச்சனில் ஸ்டவ்வில் வந்து இந்த பார்ட்ஸுங்கெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல போடுறது இருக்குது தெரியுங்களா, அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. வேலை செஞ்சு எல்லாமே நீட்டாக முடிச்சுட்டு நம்ம உட்காரணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு சில வேலைங்க வந்து நம்ம கூடவே இருக்கும். இப்போ சோஃபாஸ் எல்லாம் எப்போவுமே டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வந்து துடைக்கணும். எனக்கு ஜோயிமா இருக்கிறாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக ஒரு முடி 2 முடி வந்து இந்த சோஃபா மேலே கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த டஸ்ட்டுங்க வந்து இது மேலே விழுந்துடும். அதனால் சோஃபா கவர் டஸ்ட் அடிச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக வந்து துடைச்சி விட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிட்ச் போர்டுங்களெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை துடைக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுவிட்சு போட்டு 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 சில சுவிட்சுங்க வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தொட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு மேலே வந்துட்டு கண்டிப்பாக அழுக்கு இருந்தே இருக்கும். மெயின் டோர் மெயின் வாசலில் வந்து நம்ம அடிக்கடிக்கு போடுற சுவிட்ச் மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக கரை படிஞ்சிருக்கும். அது நம்ம ஒண்டி யூஸ் பண்ணால் பரவாயில்ல, பசங்களை யூஸ் பண்ணுறாங்க. 2வது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சுவிட்ச் வந்து டாய்லெட்டுக்கு போகும்போது போடுற சுவிட்சு, டாய்லெட்லேருந்து திரும்ப வரும்போது போடுற சுவிட்ச், ஆஃப் பண்ணுற சுவிட்ச். கண்டிப்பாக அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொஞ்சம் டெட்டாயிலில் துடைக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சின்ன ஒரு டெட்டாயிலோ ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டா கூட இன்னும் பெஸ்ட்டு. சுவிட்சு போட்டு போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு நாள் அட்லீஸ்ட் நைட்டில் ஒரு 9 மேலே கொஞ்சம் டெட்டாயில் போட்டு அது துடைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பெட்ரூமில் பார்த்தீங்களா, இந்த ப்ளக் போடுற தொட்டு இந்த ப்ளக் பாயிண்டெல்லாம் என்ன இத்தனைக்கும் நம்ம கையில் தான் போடுறோம் எடுக்கிறோம், ஆனாலும் எவ்வளோ சுவிட்ச் போர்டு அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி துடைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பசங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக மட்டும் கிடையாது, நம்மளும் சரி நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து நம்ம எப்போவுமே வந்து சுவிட்ச் போடும்போதும் அந்த சுவிட்ச் போர்டு கண்டிப்பாக அழுக்காயே ஆகும். அதனால் வந்து அதுவும் துடைச்சிக்கலாம். டாய்லெட் நான் சொன்னேன் இல்லைங்களா, டாய்லெட் பக்கத்தில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கெலிஜாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஹீட்ரு எப்போவுமே டெய்லி போடுறோம், அந்த சுவிட்ச் மேலேயும் ரொம்பவே அழுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக்குறது நம்மளுக்கும் நம்ம பசங்களுக்கும் ரொம்பவே நல்லது. டாய்லெட்லேருந்து வரும்போதும் அந்த சுவிட்சை கையில் ஆஃப் பண்ணுவாங்க, போகும்போது போட்டுட்டு தான் போவாங்க இல்லைங்களா. நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஈர துணியில் துடைக்கிறது ரொம்பவே நல்லது. திரும்ப மறுநாள் காத்தால திரும்ப எல்லாருமே அந்த சுவிட்சை வந்து நம்ம கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் என்னோடய கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து வெண்டைக்காய் பொரியல், இப்போ அந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம், நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருக்குவீங்கோ, பட் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மத்தியானம் போல் தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஒரு வெண்டைக்காய் வந்து கட் பண்ணாமல் தவறி திரும்ப அதுவுலேயே வந்துட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு. அதை எடுத்து போட்டுட்டு திரும்ப நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி திரும்ப நான் இது கூடவே செஞ்சுன்னு இருக்கிறேன்.
இப்போது இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி இதை வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணாமல் கூட செய்வாங்க. நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ட்ரை பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா காலங்காலமாக இப்படி தான் செய்வாங்க. நிறைய பேர் வந்து டேரெக்டாகவே அப்படியே வெங்காயம் அப்படியே வெண்டைக்காய் போட்டு அப்படியே சமைக்குவாங்க. கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதுவும் பெரிய தக்காளியாக, பெரிய வெங்காயம் போட்டோம்னா பெரிய தக்காளி தான் போடுவேன். சின்ன சின்ன வெங்காயம் சொன்னால் 2 வெங்காயம் சொல்லியிருப்பேன். இது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான். இது நல்லா வந்து மேஷ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேஷ் ஆனால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தொக்கு மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே விட்டுட்டு ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், சமையல் செய்கிறதுல 2 நிமிஷம் வேலை தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நல்லா வதக்கி செய்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள். இது வந்து ரொம்ப காரம்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் 1/2 ஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. வெண்டைக்காய் பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெண்டைக்காவும் வெந்துடுச்சு. வெந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.